அதியமான் கோட்டை பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பகுதியில நான் ஓட்டு கேட்டு வரும்பொழுது அவ்வளவு ஆர்வமாக வரவேற்று, அந்த வெயில்லாம் அப்பெல்லாம் கொடுமையாக இருந்தது இல்லையா? அந்த சமயம் நான் வரும்பொழுது வேலை செய்தது மட்டும் இல்லாமல், அங்க இல்லாத போதும் அத்தனை பேரும் எல்லா ஊருக்கும், ஒரு கிராமத்துக்கும், ஒரு பஞ்சாயத்து, ஒரு ஒன்றியம், எல்லா இடத்துலயும் போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும், அமமுக அதுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள், பாரதிய ஜனதா கட்சி சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பெரிய உழைப்பை நீங்கள் கொடுத்ததுனால்தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியை தர்மபுரி தொகுதியில, சட்டமன்ற தொகுதியில் பெற்றோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, கோடான நன்றின்னு சொல்லிட்டு நான் சட்டமன்றமே நான் சொல்லி இருந்தேன். தொகுதி மக்களுக்கு அந்த நன்றிகளை மீண்டும் நேரடியா உங்களிடம் தெரிவிக்க தான் நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பாசத்துக்கும் அன்புக்கும் என்னைக்கும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். கண்டிப்பாக இந்த தொகுதி வளர்ச்சிக்கு நான் என்ன சொன்னேன், கண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பது, அதற்கான வேலையை நாங்க தொடங்கிட்டோம். கண்டிப்பாக அதை செய்வதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பேன். எனக்கு எந்த ஒரு யார்கிட்ட போய் கேட்கிறோம் அதெல்லாம் இல்லை. எனக்கு தண்ணி கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, விவசாயத்துக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்து சேர்ப்பது வரைக்கும் என்னுடைய தொடர் முயற்சிகள், போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சிப்காட்ல தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் கண்டிப்பாக செய்து கொண்டுதான் இருப்பேன். அதே சமயம் உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை விட அதிகமாக மகளிருக்கு. சரிங்க சரிங்க, அதை பத்தி பேசக்கூடாத, அதை ஒழுங்கமாங்கிறாரு. அதை பத்தி மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, போதை ஒழிச்சு இல்லாமா போதை ஒழிக்க வேணாம். நம்ம பசங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம பிள்ளைகளுக்காக அவர்கள் நல்ல வருங்காலம் வேணும் இல்லையா? அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம அந்த போதை பழக்கத்தை கண்டிப்பாக ஒழித்தாக வேண்டும். அதற்காகவும் என்னுடைய முயற்சி தொடர்ந்து நான் பாடுபட்டு கொண்டு போய் தெரிவித்துக் கொண்டு, எப்பயுமே நம்ம எல்லாம் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், நல்ல வணக்கங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றி அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழியாக போகின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தர்மபுரி மாவட்டம் முதன்மை மாவட்டமாக வேண்டும் என்றால் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், மது ஒழிப்பு, போதை ஒழிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக, இந்த மூணுத்துக்காக கண்டிப்பாக என் உழைப்பு இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் மனமார்ந்த நன்றியோடு உங்களை எல்லாம் நேரில் பார்த்து நன்றி சொல்லணும்னா வந்த மிக்க நன்றிமா. நன்றி எல்லாருக்கும், என்னுடைய நன்றி.